என்னை இந்த ஆண்டுக்குள் மரணிக்க செய்திருந்தால் நிரந்தர நரகவாதியாகவே ஆகியிருப்பேன். இந்த காயல்பட்டணத்திலே சகோதரர் பிஜி அவர்கள் தன்னுடைய கை குழந்தையோடு நான் சொல்வதுதான் சத்தியம் என்று ஒரு அசத்தியவாதியோடு முபாகலா செய்தாரே, அந்த அசத்தியவாதியின் பெயர் இன்றைக்கும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய பெயர் ஜலீல் முஹியுத்தீன் ஹாஜியார் என்று சொல்வார்கள். அந்த ஜலீல் முஹியுத்தீன் ஹாஜியார் என்பவருடைய சிஷ்ய புல்லானா. ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு பதிலளிக்கப்படும், ஹனபி மதபுல கூடும் ஷாஃபில கூடாது, அல்லது ஷாஃபில கூட ஹனபில கூடாது. ஒரே இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறுதி தூதாக முகமது நபி ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்திலே எப்படி ஒருவருக்கு கூடும் ஒருவருக்கு கூடாது. அதே நேரத்திலே சகோதரர் பிஜி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த அல் ஜன்னத் பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கிறேன். குர்ஆனை தெளிவாக சொல்லி ஹதீஸை தெளிவாக சொல்லி விளக்கம் சரியாக சொல்லப்பட்டது. தெளிவான சிந்தனைக்கு நாம் வந்தோம். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஜலீல் முஹியுத்தீன் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கிறது. அப்படியா ஒருவர் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி கணையோடு இருக்கிறீர்களே. இதே போன்ற ஒரு நிலைமை அசத்தியவாதி சைஃபுதீன் ரசாதி கூடிய சீக்கிரம் அடையாளம் காணப்படாமல் ஆக்கப்படுவார். தௌஹீத் இந்த உலகத்திலே ஓங்கி ஒழிக்கப்படும். ருசியாக உண்பதற்கு எங்களுக்கு ஆசை இல்லையா? கைமடக்கு வாங்குவதற்கு எங்களுக்கு ஆசை இல்லையா? இதற்காக வேண்டாம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி வேண்டாம் என்று சொல்கிறோம். இறைவன் கொடுக்கின்ற சொர்க்கமே எங்களுக்கு போதும். இந்த உலகத்தின் புகழ் எங்களுக்கு தேவையில்லை. ஊர்வதிக்கு வைத்தாலும் அடித்து நொறுக்கினாலும் ஏற்றுக்கொள்வோம். கடைசி வரைக்கும் உறுதியான ஈமானோடு நம்மளை வாழ்ந்து மரணிக்க செய்வாங்க. மார்க்க அறிஞருடைய கடமை என்ன சொல்லுங்க? எதுக்கு மதரசால ஓதணும்? அந்த நபிமார்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்களோ விரட்டப்பட்டார்களோ அது போன்று விரட்டப்பட வேண்டும். யாராச்சும் எங்கேயாச்சும் உத வாங்கியிருக்கிறாங்களா? யாராச்சும் எங்கேயாச்சும் வெட்டு வாங்கியிருக்கிறாங்களா? ஊர் விலக்கல்களை யாராச்சும் சந்திச்சிருக்கிறாங்களா சத்தியத்தை சொன்னதுக்காக? அப்ப நாம ஓதிட்டு வந்து ஒரு 2 வருஷம் தான் அந்த மதுஹப் பள்ளிவாசல்ல. அவங்கள சுன்னத்து ஜமாத்துக்காரன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க எல்லாமே ஷியாக்கள், அஹ்லு சுன்னத் ஜமாத்து கிடையாது. மௌலூது ஷியா, தர்கா வழிபாடு ஷியா, இது மாதிரி சடங்கு சம்பரம் எல்லாம் என்ன ஷியாக்காரன் செய்யறது தான். இவங்க சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்றதுக்கு அருகதையற்றவர்கள். அப்ப இதை இருந்துகிட்டு நாம பார்க்கிறோம். குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வரதட்சணைக்கு எதிராக மக்கள் திரள்றாங்க. இந்த ஏகத்துவம் வளர்ந்ததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, மக்கள் எப்போ அலையாக வர ஆரம்பிச்சாங்கன்னா வரதட்சணை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லலாம். அப்போ நாம பார்க்கிறோம், என்ன எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் விரட்டப்படுறாங்க, ஊர் விலக்கல்களை சந்திக்கிறாங்க, வெட்டு வாங்குறாங்க. இந்த ஊர்ல கூட வெட்டு வாங்குறாங்க. லப்பகுடி காடுல விரட்டப்படுறாங்க, நாகூர்ல விரட்டப்படுறாங்க, அதராம்பன்ற ஊர் போன்ற ஊர்களில் விரட்டப்படுறாங்க. இப்ப இதுவெல்லாம் நம்முடைய சிந்தனையை தூண்டி ஒரு 2 வருஷம் தான் மதுஹப் பள்ளிவாசல்ல நாம இமாமா இருந்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால சத்தியம் இங்கே இருக்கிறது. இங்க நாம இருக்கிறதுக்கு தான் நம்ம தகுதி, அங்க இருக்கக்கூடாது. அப்ப என்ன, சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே அங்கே கண்டிப்பாக மக்கள் வெள்ளம் வரும். இதெல்லாம் ஆடல் பாடலுக்காக வந்திருக்காங்க. இந்த கூட்டம் கூடி இருக்குதே, ஏதாச்சும் ஒரு பாட்டு கச்சேரி நடத்தப்படுதா, ஒரு ஆடல் பாடல்கள் நடத்தப்படுதா, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் காட்டப்படுதா? ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு வந்திருக்கு இந்த கூட்டம்? சத்தியம் கண்டிப்பாக சத்தியம் வெல்லும். ஒருபோதும் சத்தியம் தோற்காது. கண்டிப்பாக அசத்தியம் அழிந்தே தீரும். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அப்ப இந்த அறிஞர்களுடைய அந்த எதுக்கு இவங்க இன்னல்களை சந்திக்கிறாங்க, எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்கன்னு என்னுடைய சிந்தனையை தூண்டுச்சு. இன்றைக்கு அது மாதிரிதான் நிறைய மார்க்க அறிஞர்கள், அவர் சொன்னாரல்ல, இந்த பொய் சொல்லிட்டு போனாரல்ல, இது மாதிரி ஒன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அல்லாஹ்வுடைய கிருபை வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்ஷா அல்லாஹ் வர்றாங்க, வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எனவே சத்தியம் கண்டிப்பாக வெல்லும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுதான் சத்திய பிரச்சாரம் தான். எவனுக்கும் அஞ்சாம அல்லாஹ்க்கு மட்டும் அஞ்சுறாங்களே இவங்க. இப்படி எவனுக்கு அரசுக்கு அஞ்ச மாட்டேங்கிறாங்க, நிர்வாகத்துக்கு அஞ்ச மாட்டேங்கிறாங்க. மற்ற ஜமாத்துக்காரன் மேடையில பேசிட்டு இருக்கும்போது ஆயுதத்தோடு நிறைய ஜமாத்துக்காரன் மிரட்டுவான் உருட்டுவான் பார்த்திருக்கிறீங்களா? மற்ற அமைப்புக்காரன் மிரட்டுவான் உருட்டுவான் பார்த்திருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது மாதிரி நடந்திருக்குதா இல்லையா? இது எல்லாம் மீறி இவங்க நிக்கிறாங்களே, எதுக்கு நிக்கிறாங்க? இறைவனுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய அறிஞர்கள் இந்த ஜமாத்துல மட்டும் இருக்கிறாங்க. அதுதான் நம்மை திரட்டியது. அதுதான் நமக்கு இந்த ஏகத்துவத்தின் பக்கம் திரட்டியது. அதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கும் வேண்டுகோளாக நம்ம வைக்கிறோம். அல்லாஹுக்கு மட்டும் ஒரு மார்க்க அறிஞர்கள் அஞ்ச வேண்டும், வேற எவனுக்கு அஞ்சக்கூடாது.
அப்படிப்பட்ட கூட்டத்தில் சங்கமித்துக் கொள்வதில் நாம் பெருமை கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லகபீர்.